போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் தனுசு ராசியிலே பொறக்க முடியும். நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு மீனிங் என்னன்னா, கொடுத்து வச்சவன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டு இங்க வந்திருக்கோம். கொடுத்து வச்சதுக்கு உண்டான கிரெடிட்ஸை அனுபவிக்க வந்திருக்கோம். அந்த மாதிரி கொடுத்து வச்சதுக்கு உண்டான கிரெடிட்ஸை அனுபவிக்க வந்திருக்கவங்க தான் தனுசு ராசிகள். ஏன் அப்படின்னா அது குருவோட கோதண்ட வீடு. குருவோட கோதண்ட வீட்டில் இயற்கையாகவே வெற்றியை நோக்கிய இலக்கு, மற்றவர்களை விட வெற்றியை நோக்கிய இலக்கை நோக்கி ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறது தனுசு. தனுசுக்கு வந்து 2லேயே பக்கத்துலேயே குரு நீசமடைகிறனால ஒரு சில நேரங்களில் வாக்கு வந்து காப்பாற்ற முடியாது. வாக்கு தவறிடுவாங்க. வாக்கை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப போராடி அது தவறி அதுக்காக ரொம்ப மன வருத்தப்படுறது தனுசு ராசிக்காரவங்க தான். ஆனால் என்ன பாடுபட்டாலும் ஒரு இலக்கை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது தனுசு. நான் இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக அதை ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு போய் எல்லா தனுசும் ஒரு 90% ஆன்மீகத்தில் விட்டுரும். இறுதி வாழ்க்கையில் அதிகமாக கோவில் பயணங்கள் போகிறவங்க தனுசு ராசிக்காரர்கள். சுவாமி விவேகானந்தர் பிறந்தது தனுசு ராசி தான். அப்பேற்பட்ட பெரிய பேர் புகழோட ஒரு நல்ல ராசி. உயர்ந்த ஒழுக்கம், நன்னடத்தை, 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அட்வைசர்ஸ்லாம் தனுசு ராசிக்காரவங்க. ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாவே நம்ம ஈஸியாக கேட்டலாம் அவங்க வந்து தனுசு. இன்னொன்று, எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது எல்லாராலையும் கேட்க முடியாது. ஆனால் தனுசு ராசிக்காரவங்க சொல்கிறத எல்லாரும் விரும்பி போய் கேட்பாங்க. சொன்னால் 4 பேர் கேட்டுக்குவாங்க. ஒரு தனுசு ராசிக்காரவங்க இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், நல்ல நன்னடத்தை இருக்கும். தனுசு என்றைக்குமே இலக்கை நோக்கிய ஒரு அம்பு, வில் அம்பு இல்லைங்களா, கோதண்டராமருடைய வில் அம்பு. அப்படி இருக்கும்போது அது இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும், அசராது ஓயாது போய்கிட்டே இருக்கும். அதுதான் தனுசு ராசி.